ஹாய், இன்றைக்கி நம்ம உடுனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோடு சேர்த்து வாக்கியத்தில் எப்படி அமைக்கலான்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். உடுனா தட் மீன்ஸ் ஃப்ளை, பற. இதை மைம் அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்தலாம். மைம் தட் மீன்ஸ் ஐ எம், நான். இஃப் இட் இஸ் பாய், மைம் உடுத்தா ஹூँ. கேர்ள், மைம் உடுத்தி ஹூँ. தட் மீன்ஸ் ஐ ஃப்ளை, நான் பறக்கிறேன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தும். தட் மீன்ஸ் யூ, நீ. இஃப் இட் இஸ் பாய், தும் உடுத்தே ஹோ. கேர்ள், தும் உடுத்தி ஹோ. தட் மீன்ஸ் யூ ஃப்ளை, நீ பறக்கிறாய். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப். தட் மீன்ஸ் யூ. We will use this while giving respect. நீங்கள். If it is boy, आप उड़ते हैं. Girl, आप उड़ती हैं. That means you fly. நீங்கள் பறக்கிறீர்கள். The next one is hum. That means we, நாம். If it is boys, हम उड़ते हैं. Girls, हम उड़ती हैं. That means we fly. நாம் பறக்கிறோம். The next one is yah, vah. That means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. Now we will see the sentence. If it is boy, yah udta hai. Girl, yah udti hai. Boy, vah udta hai. Girl, vah udti hai. That means he flies, she flies, it flies. இவன் பறக்கிறான், அவன் பறக்கிறான், இவள் பறக்கிறாள், அவள் பறக்கிறாள், இது பறக்கிறது, அது பறக்கிறது. The next one is ஏ, வே. That means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். Now we will see the sentence. If it is boys, ஏ உடுத்தே हैं. Girls, ஏ உடுத்தி हैं. Boys, வே உடுத்தே हैं. Girls, வே உடுத்தி हैं. That means these fly, they fly, those fly. இவர்கள் பறக்கிறார்கள், அவர்கள் பறக்கிறார்கள், இவைகள் பறக்கின்றன, அவைகள் பறக்கின்றன. தன்யவாத். நமஸ்தே.